கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானங்களில இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த உலகத்துல அநேக நேரங்களில் பக்குவமற்ற சில செயல்களினால எவ்வளவோ இழப்புகளை ஏறிட்டு விடுகிறது. ஒருவேளை பண இழப்பு நடலாம், அல்லது பொருள் இழப்பு வரலாம், ஆட்சியை கூட இழந்துறாங்க. சில பேர் உயிரை கூட இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பக்குவமற்ற சில செயல்கள், பக்குவமற்ற சில வார்த்தைகள். இப்ப நாம எதை பக்குவப்படுத்துறோமோ இல்லையோ, நம்ம இருதயத்தை தேவனுடைய கட்டளை நீதி நியாயங்களை வைத்து பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்களே, அது சாதாரணமா விதையாகிறது இல்லை, அதையே விதையா பக்குவப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பக்குவப்படுத்தப்பட்டு அது ஒரு பாத்திரமாக்கப்பட்டு தான் வருது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் பக்குவப்படுத்த தெரிந்த மனிதனுக்கு இருதயத்தையும் பக்குவப்படுத்த தெரிந்திருக்கணும் பாருங்க. இப்ப இந்த இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்துகிற போது நம்மளுடைய இருதயம் எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்யும். இந்த நாள்ல கூட சில சோர்வான இருதயங்களின் மூலமாய் வாழ்க்கையில வரக்கூடிய விபரீதங்கள், இந்த சோர்வான இருதயத்தில இருந்து தேவன் எப்படி நம்மளை விடுதலையாக்கி உதவி செய்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இயேசு சொல்றாங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வுகள் எனப்பட்டது ஏதோ ஒரு விதத்துல வந்துடும் பாருங்க. அதாவது சரீர சோர்வுகள் எனப்பட்டதற்கு ஏதோ ஒரு டேப்லெட் போட்டுடலாம், அல்லது ஆரோக்கியமான ஆகாரத்தை புசிக்கலாம், அல்லது மகிழ்ச்சியான சில காரியங்களை பார்க்கலாம், அல்லது இளைப்பாறுதல், நல்ல ஒரு ரெஸ்ட் எடுங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல போய் 3 நாள் 4 நாள் இருந்து ரெஸ்ட் எடுங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி எடுத்தா கூட சரீர சோர்வு எனப்பட்டது ரெக்கவர் ஆயிரும். ஆனா இங்க இருதய சோர்வு எனப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. சோர்வு அப்படின்னா டயர்டு, ஹார்ட் டயர்ட் ஆயிருமாம்மா. இருதய டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இருதயத்துக்கு எந்த சாப்பாடுமே என்ன பண்ணாதுன்னா ரெக்கவர் பண்ணவே பண்ணாது. இன்னைக்கு எத்தனையோ பேரு இருதய சோர்வு வருவதற்கு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்துட்டு அநேகர் டாக்டர் இடத்துல போய் டேப்லெட் போட்டு அல்லது கவுன்சிலிங் கேட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இயேசு சொல்றாரு, கடைசி நாட்களில வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதய சோர்ந்து போயிருங்கிறார். அப்ப எதிர்பார்ப்பு எல்லாமே இருதய எதை குறித்து இருக்குது அப்படின்னா வானத்தின் சத்துவங்கள், பூமியில் வரக்கூடிய ஆபத்துகள். நம்ம இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல தான் இருக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கு இடையில வாழ்ந்து கொண்டு இருந்தாலுமே இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தருடைய வார்த்தையோ கர்த்தருடையவர்களுடைய ஐக்கியத்தையோ நம்மளுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போகாம இருப்போம் என்றால், ஒருவேளை இந்த நாட்கள்ல கூட பாருங்க, சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வானத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய
சில காரியங்களை ஆராய்ச்சி செய்யறாங்க, அதை வாங்கி கொண்டு பூமிக்கு வருகிறாங்க. எல்லோருடைய எதிர்பார்ப்புமே அவங்க சுகமா வந்துடணும், அங்கிருந்து நல்ல ஒரு மெசேஜ் வரணும். அப்ப இது எல்லாமே மனிதன் எதிர்பார்த்தபடி அனுகூலமா முடிஞ்சது. ஆனா இதற்கு முன்பாக இதே மாதிரி விண்வெளிக்கு போன ஒரு பெண்மணி பூமிக்கு திரும்பி வரல, அது பஸ்டா இறந்து போயிட்டாங்க. அப்ப அது நிமித்தமாய் மனிதருடைய இருதயம் சோர்ந்து போயிட்டு, இப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன எதிர்பார்ப்போடு கூட வாழுகிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. வேதம் சொல்லுகிறது, இதை எதிர்பார்த்திருக்கிற இருதயம். வானத்துல என்ன இருக்குது, சந்திராயன்ல என்ன இருக்குது, இன்னும் சேட்டலைட்ல என்ன இருக்குது, இன்னும் கிரகங்கள்ல என்ன இருக்குது, இதை குறித்தும் பூமியில கடல்ல என்ன இருக்குது, இப்படி மனிதனுடைய இருதய இதை ரிசர்ச் பண்ணி இதுக்குள்ளேயே மனிதனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் மூடுகிற போது இதை உண்டாக்கிய தேவனை அறிய முடியாத ஒரு இருதயமாய் கன்வெர்ட் ஆகிறப்ப, இதையே உலகமாய் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு இது அசைக்கப்படுகிற போது, இவர்கள் ஆராய்ச்சிகள் அசைக்கப்படுகிற போது, இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அசைக்கப்படுகிற போது இருதயம் சோர்ந்து போய்விடுவோம். கடைசி நாட்கள்ல இப்படித்தான் வரும் பாருங்க. அறிவு பெருத்து போயிடும். இந்த அறிவு பெருக்கிறதுனால நோய்கள் உண்டாகும். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை புது புது கண்டுபிடிப்பு என்று சொல்லி தேவன் படைத்ததின் மேல அதிகமான கவனத்தை செலுத்தி இரவும் பகலும் இதை மெடிடேட் பண்ணி இப்படி இருக்கிற போதுதான் இருதயம் இவைகளினால நிரப்பறப்ப ஒரு நாள் அது இல்லாம போயிருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் தான் வானம் மாதிரி இருக்கிறார், ஒரு தாய் தான் பூமி மாதிரி இருக்கிறாங்க. இந்த தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என்கின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற போது எதிர்பாராத விதமா தகப்பன் இறந்து போயிடுறாரு, எதிர்பாராத விதமா தாய் இறந்து போயிடுறாங்க, எதிர்பாராத விதமா கணவன் இறந்து போயிடுறாரு, எதிர்பாராத விதமா மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்ப இந்த இருதயம் இவர்களையே பெரிய வானமா பூமியா உலகமா இருந்தது. இப்ப அது இல்லாத போது இருதயம் சோர்ந்து போய்விடும். இருதயம் சோர்ந்து போகிற போதுதான் டிசீஸ் வரும். சில பேர் தப்பான முடிவு கூட எடுத்துருவாங்க. இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவின் வருகையின் காலத்துல தேவனை அறிகிற இருதயத்தை விட தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை அறிகிற இருதயம் நிறைந்திருக்குமாமா. அப்ப இந்த இருதயம் யாராருக்கெல்லாம் சோர்வு வரும் என்று ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட ஆமோஸ் 8வது அதிகாரத்தினுடைய 11 நான் வாசிக்கிறோம். இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார பஞ்சத்தினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜனக்குறைவினால் உண்டாகிற பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிகிறதை அதை கண்டடையாமல் போவார்கள். அதனாலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். கடைசி நாட்கள்ல தேவன் தேசத்தின் மேல ஒரு பஞ்சத்தை அனுப்ப போறாரு. அந்த பஞ்சம் ஆகார திரட்சியினால அல்லையாமா. அதாவது ஆகாரம் இல்லாம எப்படி எகிப்து தேசத்திற்கு இஸ்ரவேல் போனாங்களோ, எலிசாவின் நாட்களில தேசத்துல பஞ்சம் வந்தது நிமித்தமா இஸ்ரவேலரே வாழ்க்கையின் ஜீவிய தலைகீழாய் மாறியதோ அப்படிப்பட்ட பஞ்சமும் இல்லையாமா. சரி, அடுத்து என்னன்னா ஜனக்கூட்டமே இல்லாம வெறும் வனாந்தரமா இருந்தது பிரதர் அப்படின்னு இல்ல, ரெண்டுமே நிறைந்திருக்கும். ஆகார விதவிதமாக ஆகாரங்களை உற்பத்தி பண்ணுவாங்க, விதவிதமா சமைப்பாங்க, விதவிதமா கொடுப்பாங்க. ஆகாரம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனங்கள் எங்கும் பரவி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்த மக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. இன்றைக்கு பார்த்தா எல்லா இடங்களிலும் பாருங்க இந்தி பேசுகிற மக்கள் வந்துட்டாங்க. சார், சில வனப்பகுதிகளில் காடு பகுதிகளில் கூட பாருங்க தேயிலை தொழிலாளியாக கூட
வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. அப்ப இப்ப ஜனத்திரட்சி எனப்பட்டது பஞ்சம் இல்லாம எங்கேயும் ஏராளம் தாராளமா. இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளிநாட்டவர் இந்தியாவுக்கு வர்றாங்க, சவுத் இந்தியன் நார்த் இந்தியா போறாங்க, நார்த் இந்தியன் சவுத் இந்தியாவுக்கு வராங்க. ஜனங்கள் பழுகி பெருகி கொண்டு இருக்கிற இந்த பஞ்சமும் இல்லையாமா, இது நிறைந்து கொண்டு இருக்குது. ஆனா என்ன ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னா, கர்த்தருடைய வசனத்தை கடை கோடி வரைக்கும் தேடி அலைவாங்களாமா. அப்படி தேடி அலைகிற போது ஒரு வாலிபனுடைய இருதயம், ஒரு கன்னிகைகளுடைய இருதயம் தாகத்தால் சோர்வடைகிறது போல சோர்வடைந்திருமாமா. அப்ப இவ்வளவு சர்ச்சு பெருகிருச்சுல்ல பிரதர், இவ்வளவு ஊழியக்காரங்க பெருகிட்டாங்கல்ல பிரதர், அப்புறம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை பஞ்சம் வரும் அப்படின்னா, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்காதபடி தங்களுக்கு தோன்றியபடி போதிப்பாங்களாமா. இதுதான் பாவம் பெருகுகிற ஒரு உலகத்தை இயேசுவின் வருகை நாட்கள்ல நடக்குமாம். அதாவது பாபிலோன் தேசம் இடிக்கப்படுகிற அந்த காலகட்டத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, தேசத்தின் மேல எப்பேற்பட்ட ஒரு சோர்வு அட்டாக் வரப்போகுது அப்படின்னா, கற்ப வேதனை படுகிறவர்களுடைய சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சை விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. சியோன் குமாரத்திங்க, சியோன்ல இருக்கிற குமாரத்தி, அந்த சியோன்ல இருக்கிற குமாரத்தி எப்படி கதறாங்களாமா. முதல் விசை மதர் பெயின் வருது. ஒரு குழந்தைய டெலிவரி அம்பாரத்துல நின்னுட்டு ஒரு ஸ்திரீ எப்படி கதறி கத்துவாங்களோ அதே போல, அதோடு கூட கற்ப வேதனையினுடைய உச்சத்தை அடைந்ததை போல சியோன் குமாரத்தியினுடைய நிலைமை இருக்குமாம். அதைத்தான் அங்க சொல்றாரு ஆமோசே. வாலிபர்களும் கன்னியர்களும் தாகத்தால இருதய சோர்ந்து போக காரணம் என்னன்னா, இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, சியோனுக்குள்ள கொலை பாதகர்கள் உள்ள பூந்துட்டாங்களாம். கொலை பாதகர்கள்னா என்னன்னா, ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்களே தண்டனையில தள்ளுகிறவர்களாம் மாறுறாங்க. யூதாஸ் காரியத்தை கூட பாருங்க. இயேசுவினுடைய மரணத்துக்கு முன்பாக யூதாசனுடைய மரணம் நிறைவேறுது. யூதாசனுடைய மரணத்துக்கு அவர் பண்ணின ஒரு தவறுதலாக இருக்கலான்னு வைங்களேன். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது அவருடைய ஒரு பார்ட்டா இருந்தாலும், ஒரு விஷயத்த ஒரே வியூல பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் தெரியும். ஆனா இன்னொரு வியூல போய் பாருங்க, இதுக்கு இன்னொரு காரணமும் கூடயே இருக்கும். இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே அவருக்கு நியமித்தபடியே மரணத்தை சந்திக்கிறாரு. ஆனா அவரை காட்டி கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்குங்கிறாரு. யூதாசினுடைய மரணத்தை கூட அவர்னால ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. அதனாலதான் சிலுவையில கூட அவரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். தன்னை கைவிட்டது மாத்திரம் இல்லைங்க, தன்னோடு கூட இருந்த 12 பேர்ல ஒருத்தனை இழக்கிறதுங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றுங்க. அப்ப ஏன் அந்த நிலைமை? தேவனை நோக்கி கதறுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்களில இருந்த ஆசாரியர்கள் தேவனையும் அறியல, ஆசாரிப்பு கூடாரத்தையும் அறியல, ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வழி இருக்குது அதையும் அறியல. அதனாலதான் எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுறாரு. இன்றைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயாகிலும் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் நலமாயிருக்குங்கிறார். அப்ப என்ன ஆசாரியர்கள் பண்ணின மிகப்பெரிய தவறுதல்னா, ஒரு இஸ்ரவேலன் கை பிசங்கி ஒரு கொலையே செய்துட்டான்னு வச்சுங்களேன். கை பிசங்கி அவன் பிளான் பண்ணல, அவன் நினைச்சது வேற நடந்தது வேற. அப்ப அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆசாரியர்கள் பக்கத்துல, லேவியர்கள் பக்கத்துல ஒரு அடைக்கல பட்டணம் என்ற ஒளிமுக வாசலை தேவன் ஏற்படுத்த சொன்னார். அந்த கொலைக்குரிய குடும்பத்தார்
ஒருவேளை ஒரு கை பிசங்கி ஒருத்தனை தள்ளி விட்டுட்டான், அவன் இறந்துட்டான். இறந்தவனுடைய சகோதரனோ இறந்தவனுடைய பிள்ளையோ இந்த தள்ளி விட்டவனை கொலை செய்ய தேடிக்கொண்டு இருக்கிறப்ப இவன் இறந்துடக்கூடாதுன்னு அடைக்கல பட்டணத்துல கொண்டு போய் வைக்கணும். அதற்கு பின்பு அவர்களுடைய மனம் மாறுதலோ அல்லது அவர்கள் இறந்த பின்போ இந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிறவன் விடுதலையாகி தன்னுடைய ஊருக்கு போனான். இது தேவன் ஏற்படுத்தின நியமம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யற போது, அதாவது ஒரு இஸ்ரவேலன் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்யற போது பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒன்று பலி செலுத்தப்படும் பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பேட்டியில 7 தரம் தெளிக்கப்படணும். அது தெளிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பிரகாரத்துக்கு வெளியிலேயே இந்த இஸ்ரவேலன் தான் செய்த பாவத்தை அத்தனையும் ஒரு பழுதற்ற ஒரு ஆணான 3 வயதுக்குட்பட்ட ஆட்டை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆட்டின் மேல தன்னுடைய பாவத்தை எல்லாம் சுமத்துவான். இந்த ஆடு இந்த இஸ்ரவேலுடைய பாவத்தை சுமந்து கொண்டு பிரகாரத்துல போகும். பிரகாரத்துல பலி செலுத்தப்பட்டு அதனுடைய ரத்தம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியில 7 தடவை அந்த ரத்தம் தெளிக்கப்படணும். அப்ப நாளைக்கு பஸ்கா பண்டிகை வரப்போகுது. இந்த பஸ்கா பண்டிகையினுடைய காலம் மிக சமீபமா இருக்குது. அப்ப இந்த யூதாஸ் அந்த நாட்கள்ல ஆசாரிகள் இடத்துல சொல்றாரு, ஐயா நான் அறியாமல் பாவம் செய்துட்டேன், இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என்று ஆசாரியனிடத்துல கதறி கொண்டு இருக்கிறாருங்க. அந்த நாட்கள்ல இருக்கிற ஆசாரியர்கள் பணத்தை கொடுத்து பொய் சாட்சியை ஏற்படுத்த தெரிஞ்சிருந்ததை தவிர இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது என்பதை அறியாம நீ செய்த பாவம் உன் தலைமையில வரட்டுட்டாங்க. சார் ரட்சிப்புக்காக தான் சார் பஸ்கா ஆட்டுக்குட்டியே. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நாளைக்கு பலியாக போகுது. ஒரே நாள்ல இவனை கொண்டு போய் ஆட்டின் முன்னாடி நிறுத்தி இவன் பாவத்தை ஆட்டின் மேல சுமத்தி அந்த ஆடு இவனுக்காக பலியாகி இந்த ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போயிருந்திருக்கும் என்றால், அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு கேட்டவைகளை சிந்திக்காத எருசலேமேங்கிற. இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, இந்த ரட்சகரை அறியல, இந்த ரட்சிப்பின் வழியை அறியல. இது நிமித்தமாய் 1000 சபைகள் கட்டப்படுது, 1000 ஊழியர்கள் வர்றாங்க, 1000 கணக்குல பணத்தை வாங்குறாங்க, அவர்கள் மனதுல தென்பட்டதை போதிக்கிறாங்க அல்லது மற்றவர்கள் சொல்லி கொடுத்ததை போதிக்கிறாங்க. ஆனா பலியான இயேசு கிறிஸ்துவை போதிக்காததுனால தேசத்தின் மேல பஞ்சம் வருது. வாலிபர்கள் பாவத்துல விழுந்துடுறாங்க, கன்னியர்கள் பாவத்துல விழுந்துடுறாங்க. இதுல இருந்து விடுதலையாகிறதுக்கு, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு ஆலயத்துக்கு ஓடுறாங்க, ஒரு கண்டை விட்டு ஒரு கண்டத்துக்கு ஓடுறாங்க. அங்க ரட்சகரை காணவில்லை, ரட்சிப்பின் வழிகளை காணவில்லை. அதனால அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது. அதை சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, சங்கீத புஸ்தகத்தினுடைய 40வது சங்கீதம், 40ஆம் சங்கீதத்தினுடைய 12வது வசனத்துல சொல்றாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. சார் பாவம் நெருங்கி இருக்கிற போது அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியல, அக்கிரமம் அதிகமாயிருக்கிற போது அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியல. ஆனா விடுவிக்கிற ஒரு ரட்சகர் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற ஒரு ரட்சகர் இருக்கிறார், சோர்வே இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ரட்சகர் இருக்கிறார். ரட்சகரை காமிக்காம வாழுகிற ஒரு உலகங்க. அது சரி, உலகமாக அப்படி இருந்தாலும் பாருங்க, ரட்சகரை காமிக்க வேண்டிய தேவாலயங்கள் கூட, ரட்சகரை காண்பிக்க வேண்டிய ஆசாரியர்கள் கூட இன்றைக்கு எதையோ காண்பித்துக் கொண்டிருக்கிறதுனால விடுதலையாக முடியாத ஒரு வாலிப சமுதாயம், விடுதலையாக முடியாத மக்கள். தாவீது சொன்னது போல இருதயம் சோர்ந்து என்ன நிலையில ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துல அல்லது எருசலேமுக்குள்ள வந்தாங்களோ அதே நிலைமையில திரும்பி போகிற ஒரு ட்ரெடிஷனலுக்குள்ள வந்துருச்சுங்க. இயேசு அப்படி விரும்பல. இயேசுனுடைய இருதயத்தை பாருங்க,
அவர் மார்க் எழுதின சுவிசேஷத்துல சொல்றாரு, இப்படியே அனுப்பிவிட்டா இவங்க வழியில சோர்ந்து போவார்களே என்று சொல்லி. சரீர பிரகாரமா 3 நாள் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிறாங்க. 3 நாள் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்திருக்கிறாரு. இப்ப 3 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அப்படியே அனுப்பிச்சிடக்கூடாது, சரீரத்துல கூட அவர்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு என்று சொல்லிதான் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இப்ப இயேசுவனுடைய விருப்பம் பாருங்க, பட்டினியா அனுப்பிச்சு விட்டா வழியில சோர்ந்து போயிருவாங்களே. இந்த பிளான் சோர்ந்து போக கூடாதுங்கிற ஒரு பிளான் எந்த ஒரு பாஸ்டர்னுடைய பிளான் கிடையாது, அல்லது எந்த கல்லூரியினுடைய பிளான் கிடையாது, இயேசுடைய பிளான். அருமையான சகோதரனே சகோதரிய, ஒருவேளை இந்த நாட்களில நீ ஏதோ ஒரு சோர்வுல தாக்கப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துல நீ கட்டப்பட்டிருப்பேனா, ஒன்று மறந்துடாத, கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். வாலிபர்கள் கூட இடறி சோர்ந்தடைவாங்களாமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் தருகிறவர். இப்ப இயேசுவினுடைய விருப்பம் என்ன? நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆனா சாத்தானுடைய விருப்பம் அல்லது சாத்தானுடைய ஏக்கம் எல்லாம் இதே மார்க் 9வது அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுகிறதுங்க. மார்க் 9:18, அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து கொண்டு சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். பிசாசு ஒரு மனுஷனை சோர்வுக்குள்ள தள்ள பாக்குது, இயேசு ஒரு மனிதனை உற்சாகத்துல நிரப்ப பாக்குறாரு. இயேசுவினுடைய விருப்பம் நீங்க சோர்ந்து போக கூடாதுங்கிறது தான். அப்ப இயேசுவோடு கூட இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், இயேசுடையவர்களோடு கூட நம்மளுடைய ஐக்கியம் இல்லைன்னு வைங்களேன், கட்டாயம் ஒரு சோர்வு வந்துடும். இயேசுவினுடைய சிந்தை நமக்குள்ள இல்லைன்னு வைங்களேன், கட்டாயம் சோர்வு வரும். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யோனா தீர்க்கதரிசி ஒரு ஆமணக்கு செடியின் கீழே உட்கார்ந்துட்டு சோர்ந்து போய் ஒரு ஜெபம் பண்றார். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி தான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்கிறார். அப்ப இது தேவனுடைய இருதயம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனுக்கு இல்லைங்க. இந்த நினிவே பட்டணத்து மக்கள் நிச்சயமாலுமே கர்த்தரை அறியல, அவருடைய அக்கிரமம் பரலோக வரைக்கும் எட்டிருச்சு, அவர்களை நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று யோனாவினிடத்திலே சொல்றாரு. ஆனா கர்த்தர் யோனாவை நேர்வழியில நடத்தல. யோனாவை நினிவேக்கு போறதுக்கு பதிலா தர்சீசுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு. இந்த யோனாவை தர்சீசுக்கு புறப்பட்டு போறார். போகிற வழியில தான் நடுக்கடல்ல கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று அடிக்கிறது. அப்ப அந்த படகுல பயணித்த எல்லாருமே பக்திமான்கள். அவங்க எல்லாம் சீட்டு குளிக்கு போட்டா யோனாவின் பேர் வருது. யோனா கேட்டா என்ன தூக்கி சமுத்திரத்துல போடு அப்படிங்கிறார். இவனை சமுத்திரத்துல போடுவதற்கு அவங்க பயப்படுறாங்க. ஆனா யோனாவுக்கு பயமே கிடையாது. சாவ விரும்புறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டார். கடைசியா இவங்க பொருத்தனை பண்ணி அதை இதையும் பண்ணி இவனை சமுத்திரத்துல போடுறாங்க. இந்த யோனாவை விழுங்கி கரெக்டா நினிவேல கொண்டு போய் கக்கும்படியா தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினாராமா. சார், இந்த பிளான் எல்லாம் ஏன் நடக்குது? ஏன் தேவன் தர்சீசுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலா நேரடியா நினிவேக்கு டிக்கெட் கிடைத்து யோனாவை நேரடியா நினிவேக்கு அனுப்பி இருக்கலாம். யோனா நேரடியா கப்பல்ல போய் இறங்கி தலகுலதான் உருண்டு அவர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக என்ன உபதேசம் பண்ணி இருந்தாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரவேலருடைய ட்ரெடிஷனல் வேற, நினிவேனுடைய ட்ரெடிஷனல் வேற. நினிவேவனுடைய பக்தி தெய்வங்கள் வேற, இஸ்ரவேலுடைய பக்தி தெய்வங்கள் வேற. இப்ப இந்த யோனா இஸ்ரவேலருக்கு போய் ரட்சிப்பை சொல்றதுன்னா ஈஸி. ஆனா அங்க இருக்கக்கூடிய அசீரியர்களுக்கு போய் சொல்லணும்னா அது கஷ்டம்.
அப்ப யோனாவுக்கு அது கஷ்டமா இருக்கிறதுனால தேவனே யோனாவுக்கு அனுகூலமான வாசலை திறக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த நினிவே பட்டணத்தார் கடலை கோவிலாகவும் மீனை தெய்வமாகவும் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இந்திய தேசத்துல எதையோ கோயிலாகவும் எதையோ தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறது போல நினிவே பட்டணத்து மக்கள். அப்ப அந்த நினிவே பட்டணத்து மக்கள் மீனை தெய்வமா வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. கரெக்டா ஒரு ஃபெஸ்டிவல் டே வருது, அந்த மீனை இறைகளை கொடுத்து பக்தியோடு ராஜாவில இருந்து அடிமை வரைக்கும் வழிபடுகிற ஒரு நாள் வருகிறது. தமிழ்நாட்டில் எப்படி பொங்கல் பண்டிகை வருகிறது போல, நார்த் இந்தியாவில் எப்படி ஹோலி பண்டிகை வருகிறது போல, பீகார்ல எப்படி சத்து பண்டிகை வருகிறது போல, நினிவே பட்டணத்துல இந்த மீனினுடைய ஃபெஸ்டிவல் டே வருது. அந்த ஃபெஸ்டிவல் டேல ராஜாவில இருந்து அடிமை வரைக்கும் கடல் முன்னாடி நின்று மீனை வழிபட்டு கொள்ளும்படியா நிக்கிறாங்க. கர்த்தர் கரெக்டா அந்த டைம்ல மீனின் வாயிலிருந்து யோனாவை கர்த்தர் கக்க பண்றார். இப்ப இந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு யோனா தெரியலைங்க, தெய்வத்தினுடைய பிள்ளை பிறந்திருக்கிறான். நம்ம சாமியே நமக்கு ஒரு பிள்ளைய இந்த வயசுல பெத்தெடுத்திருக்குது, சாமி சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா பெரிய கோபம் வருவென்றுதான் நினிவே பட்டணத்தார்ல எல்லாரும் வெட்டுடுத்தி சாம்பல்ல இருக்கிறாங்க யோனாவின் உபதேசத்தை கேட்டு. இப்ப பாதாளத்துக்கும் நரகத்திற்கும் காரணமா இருந்த இந்த நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடையவங்களா மாறிட்டாங்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுட்டாங்க. கர்த்தரே இறங்கி இந்த ஜனங்களுக்காக பரிதாபப்படுறாருங்க. அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்த யோனாவுக்கு அந்த இருதயம் இல்லை. இப்ப இந்த இருதயம் இல்லாததுனாலதான் இப்ப கர்த்தர் நேரடியா யோனாவை இயற்கையை கொண்டு ஒரு போதிக்கிறார். எப்பேற்பட்ட போதனைனா, சூரியத்தின் உஷ்ண காற்று அவன் மேல அடிக்க பண்றார். இரண்டாவது, படுத்திருக்கிற அவன் மேல வெயில் தலையில பட வைக்கிறார். மூன்றாவது காரியம், அவன் எதை அடைக்கலமா எதை நிழலா இருந்தானோ அதையே ஒரு பூச்சியை விட்டு அந்த செடியை பட்டு போக பண்ணப்படுறார். நம்ம இருதயத்துல தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லைன்னா கர்த்தர் நம்ம இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற சிந்தை வரும்படித்தான் இந்த காற்று அனுப்புறார், இந்த பூச்சியை அனுப்புறார், இந்த வெப்பத்தை அனுப்புறார். ஆனா நாம என்ன பண்றது கிடையாது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் வரணும்னு நம்ம கேட்காம சாவ கேட்போம் பாருங்க. இன்னும் சொன்னோம்னா பிசாசின் மேல பலியை சுமத்திடுவோம். யோனாவினுடைய சோர்வுக்கு பின்னணியில என்ன இருக்குதுன்னா, தேவன் எதிர்பார்க்கிற இருதயம் தேவனுடைய ஊழியத்தை செய்தும் இல்லை. யோனாவுக்கு மாத்திரம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, எலியாவுக்கும் சோர்வு வந்துருச்சு பாருங்க. இதை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறோம். எலியா அந்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் பட்டயத்தாலை கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்த நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிய வந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று ஜெபம் பண்ணான். எலியாவினுடைய இருதய சோர்ந்து போய் இப்ப சூறைச் செடி கடியில படுத்துட்டு போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும்னு ஜெபம் பண்ணிருக்கிறார். சார், இந்த எலியா யார் அப்படின்னா, உலகத்துல இப்படி நேரடியா அக்னிய வானத்துல இறக்கி வானத்தை பூட்டி மலையை இறக்கின மனுஷன் இல்ல. சாலமோன் கூட பலி செலுத்தின போது தேவாலயத்துக்குள்ள அக்னிதான் இறங்கினதை தவிர மலையை நேரடியா அடைச்சு வச்சு மலையை நேரடியா திறந்த மனுஷன் இல்ல. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, இப்ப எதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்னா,
போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளு, நான் சாகுறேன் அப்படின்னு ஜெபம் பண்றார். இந்த எலியா இப்பேற்பட்ட மனுஷன் தானான்னு நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல ராஜாவின் இடத்துல சொல்றாரு, தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் சொன்னால் ஒழிய வானத்திலிருந்து பனியோ மழையோ வராது என்று நேரடியா சொல்லிட்டு போறார். இப்பேற்பட்ட ஒரு தைரியமான மனுஷன், இப்பேற்பட்ட சவால் விட்ட ஒரு மனுஷன் இப்ப ஒரு சூரியச்செடி கடியில போய் படுத்துட்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்றார் பாருங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? ஏசபேல் பெரியாளனா அப்ப வானத்திலிருந்து மழை பெய்யாதுன்னு சொன்ன போது எலியாவுக்கு ஏசபேல் மனைவியாத்தான் இருந்தாங்க. அப்ப பயம் வரலையே. அப்ப பயம் வராத எலியாவுக்கு இப்ப பயம் வந்து, சோர்வு வந்து, சூரியச்செடி கடியில படுத்திருக்கிறதுனுடைய பேசிக் அஸ்திபாரம் என்ன சார்? அப்ப வந்து தேவனுக்கு முன்பாய் நின்ற எலியா. இப்ப பாருங்க எங்க நின்ற எலியானா 3 வருஷம் பாருங்க சீதோனில போய் இருந்தாராமாங்க. அதாவது இந்த வார்த்தையை சொல்லிட்டு புறப்பட்ட போது கர்த்தர் சொல்றாரு, நீ கேரித்தாற்றங்கண்டையில போய் இரு, உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுகிறேன்கிறார். கேரித்தாற்றங்கண்டை தண்ணீரை குடித்துக் கொள்ளன போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் எலியா இந்த கேரித்தாற்றங்கண்டையில இருக்கிறார். இதற்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை வருது. கேரித்தாற்றங்கண்டையில் தண்ணி வத்தி போயிருது. கர்த்தருடைய வார்த்தை வந்த போது நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துல போய் தங்கி இருங்கிறார். சார், அப்ப சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துல போய் எலியா கிட்டத்தட்ட 3 வருடம் இருக்கிறாருங்க. இந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துல வந்து தேவனுடைய தொடர்பு உள்ள மக்களே கிடையாது. பஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு வைங்களேன். தானும் தான் பிள்ளையும் சாக வேண்டும் என்று டிசிஷன் எடுக்கிற மக்கள், அந்த மக்களின் நடுவுல போய் தங்குறார். அந்த மக்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார். இந்த சீதோனினுடைய ராஜாவினுடைய குமாரத்தி தாங்க ஏசபேல. பாருங்க, ஏசபேல் ஊர்ல போய் தங்கியாச்சு. இதை குறித்து 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தினுடைய 31வது வசனம் சொல்லுகிறது, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். அப்ப இந்த ஆகாப்பு ராஜா யார கல்யாணம் பண்ணினார் அப்படின்னா சீதோனியரின் ராஜா. இப்ப எலியா எங்க போய் தங்குறார்னா சீதோனுக்கு அடுத்து இருக்கிற சாரிபாத். இந்த சீதோனியர் எதை வழிபட்டாங்க அப்படின்னா சார், தேவாலயத்தை கட்டின சாலமோனே வழிவிலகி போவதற்கு இந்த பெண்கள் தான் காரணமா இருந்திருக்கிறாங்க. இதை குறித்து 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தினுடைய 5வது வசனமும் 33வது வசனமும் சொல்லுகிறது, சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அப்ப சீதோனியருக்கு தேவிகள் வழிபாடு இருக்குது. இந்த தேவிகளுடைய வழிபாட்டை உடைய பெண்களை சாலமோன் திருமணம் முடிச்சதுனால அந்த தெய்வத்தையும் வழிபட ஆரம்பிச்சிட்டான். இதனுடைய 33வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோனையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மிக்கோலையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல் என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நீதி நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியினால் அப்படி செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, சாலமோனுடைய வீழ்ச்சி இந்த சீதோனியருடைய தேவியினுடைய பின்னணியில இருக்குது. இப்ப
இந்த எலியா சாரிபாத்துக்கு அடுத்த சீதோனுக்கு போனதுக்கு அப்புறம் எலியா இப்ப யாருக்கு அகைன்ஸ்டா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, சீதோனியரின் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த பெண்களுக்கு எதிராக ஜெபம் பண்ணல சார். தன்னை காப்பாற்றுவதற்கு திட்டமிட்டு தன்னை தலைமுறையும் பேசப்படுவதற்கு காரணமா இருக்கிற தேவனுக்கு எதிராகவே தேவனிடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது சரியான ஒரு பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இல்லைன்னு வைங்களேன், ஒரு அற்புதமான தேவனை, ஒரு அன்பான தேவனை, ஒரு மகிமையான தேவனை தப்பா பேச ஆரம்பிச்சிருவோம், தப்பா புரிய ஆரம்பிச்சிருவோம். இந்த எலியா செய்த ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, 17வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். யோசிச்சு பாருங்க, சபைக்கு போகாம, திருவசனத்தை கேட்காம, ஆவியினால கர்த்தரை ஆராதிக்காம ஒரு மாதம் இருந்து பாருங்க, கட்டாயம் இதே எலியாவை போல நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த அம்மா எலியாவை கர்த்தருடைய ஊழியக்காரனாகவே நம்பல. கர்த்தர் இந்த எலியாவை அந்த அம்மாவுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா நம்ப வைக்கும்படியா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு. ஆனா எலியா இப்ப கர்த்தரோடு சேர்ந்துட்டு ஜெபம் பண்ணல, இந்த சீதோனியரின் தேவியை வழிபடுகிற இந்த சாரிபாத்து விதவையோடு கூட சேர்ந்துட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அன்புள்ள தேவனுங்க. இந்த எலியாவின் ஜெபத்தை கேட்டு மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்மணியே சொல்லுகிறது பாருங்க. 23வது வசனம் 17வது அதிகாரத்தில், அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனாலே இப்போது அறிந்திருக்கிறேன். அப்ப இத்தனை நாள் சோறு சாப்பிட்டியே, இத்தனை நாள் என்ன கிடைச்சது? அது ஏதோ ஒரு இதுதான் நடக்கும் சார். 10-11 பேருக்கு அப்படி ஒரு லாட்டரி அடிச்சிடு சார். இந்த எலியாவை வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு எலியா அந்த வீட்டுல பஞ்ச காலத்துல இவங்களை காப்பாத்தினதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. ஏதோ வனாந்தரத்துல பசியும் பட்டினியில இருக்கிற அந்த ஒரு பரதேசி மாதிரி இந்த வீட்டுல தங்கி இருக்கிறார் என்று இந்த அம்மா எலியாவுக்கு சோறு போடுறது போல இந்த அம்மா நினைச்சிருக்கிறாங்க. பட் இங்கதான் இவர் தேவனுடைய மனுஷன் என்று இங்க விளங்க வைக்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தனியா இருந்தோன்னு வைங்கள, கட்டாயம் ஏதேதோ ஒரு போராட்டம் வருகிற போது நம்மளால நிக்க முடியாது சார். இந்த உலகத்துல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு கூட இந்த சபை கூடி வருகிறதுல அல்லது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துறார். மத்தேயு 17வது அதிகாரத்துல தன்னுடைய சீசர்கள்ல ஒரு 3 பேரை கூட்டிட்டோம் மறுரூப மலைக்கு போகிற போது அங்க எலியா வர்றார், அங்க மோசே வர்றார். இயேசு மோசேயோடு எலியாவோடும் கூட எருசலேமில் நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து டிஸ்கஸ் பண்றார். அப்ப தேவ தொடர்புல இருக்கிற, தேவனுக்கு ஊழியம் செய்த, தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்த பரிசுத்தவான்களோடு டிஸ்கஸ் பண்ணி இப்பேற்பட்ட காரியத்தை பேசிட்டு இருக்கிற போது அப்பப்ப இயேசுவோட தொடர்புலையோ வாழ்நாள் முழுவதும் உலகத்தின் தொடர்புல இருக்கக்கூடிய பேதுருவையும் யாக்கோபு யோவானையும் கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் சார் இந்த சிலுவை பாடுகள் இன்னும் தேவனுடைய மகிமையான காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டிய இந்த பேதுரு யாக்கோபு யோவானெல்லாம் அங்க போய் ரியல் எஸ்டேட் எப்படி உண்டாக்கலாம், எப்படி வீடு வாங்கி விற்கலாம், இல்ல வீடு கட்டலாம் என்று கூடாரம் போடுகிறதை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாமா. அதனாலதான் ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்க, நாளானது எவ்வளவு தீவிரிக்கிறதோ அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறது. சில பேர் சபை கூடி வரத ஏத்துக்கிறாங்க, ஆனா புத்தி சொல்றதுல வர்றதே கிடையாது.
அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல தனியா நிக்க கூடாது, நமக்கு ஐக்கியம் எனப்பட்டது தேவை. அப்படி என்றோம் அந்த ஐக்கியம் கூட எப்பேற்பட்டதா இருக்கணும்னா தேவனோடு தொடர்புல இருக்கக்கூடிய, தேவ சத்தம் கேட்கக்கூடிய, தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்த மக்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலியாவின் வாழ்க்கையில தனியா நின்றது நிமித்தமாக இன்றைக்கு தேவனுக்கு எதிராக நிற்கிறாரு. ஆனா இயேசு இதே எலியாவை கூப்பிடுறார், இதே இயேசு மோசேயை கூப்பிடுறார். இங்க ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறார். அங்க பரலோகமே இறங்கி வருது. இந்த தவறுதலா ஜெபித்த பேதுருவுக்கு அங்க ஒரு டீச்சிங் கொடுக்குது. இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று அவருக்கு ஆலோசனை கொடுக்குது. அப்ப இன்றைக்கு இருதய சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுங்களா? தேவனோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் சரியில்லாமல் போகிறதுனால, தேசத்தில் இருக்கிற மக்களோடு கூட ஐக்கியம் அதிகமாகிறதுனாலதான் இருதயமே சோர்ந்து போகுது. இந்த இருதய சோர்ந்து போகிற போது என்னென்னமெல்லாம் நடந்துருன்னா சரியானபடி ஜெபிக்க முடியாது. இதுதான் லூக்கா 18வது அதிகாரத்துல நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்கின்ற ஒரு போதனையில இயேசு ஒரு விதவையையும் ஒரு கடினமுள்ள ஒரு இருதயமுடைய நியாயாதிபதியை குறித்து பேசுறார். ஒரு விதவை தனக்கு நீ ஆய வேணும்னு இந்த நியாயாதிபதியின் இடத்துல போறாங்க. அந்த நியாயாதிபதி நம்ம விதவை என்னதுனால தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் நாளைக்கு பார்க்கலாமா, செஞ்சிடலாமான்னு. ஆமா, இந்த அம்மா தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல இயேசு சொல்றாங்க, லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். இதுதான் சொல்லப்பட்டு. அவன் தேவனுக்கு பயப்படல, மனுஷரையும் மதிக்காதவன். ஆனா அவன் நியாயாதிபதியா மாறிட்டான். இப்ப தேவனை பார்த்தா மனுஷனை மதிக்காத மாதிரியும் தெரியும், அவருக்கு தேவனுடைய கேரக்டர் இல்லாத மாதிரியும் தெரியுங்க. இந்த நியாயாதிபதியோடு தேவனையும் இந்த விதவையை போல உங்களையும் என்னையும் தேவன் இங்க கோட் பண்றார். அப்ப இன்னைக்கு சார் அந்த விபத்துல இவங்க இறந்து போயிட்டாங்களே சார், இன்னும் தேவனுக்கு இறக்கமே இல்லையா? இவ்வளவு நாள் நான் வேண்டுதல் செய்யறேன், தேவன் ஏன் மாறுதல் செய்ய மாட்டார்? அதாவது அவர் நியாயாதிபதி எனப்பட்ட ஒரு பொசிஷன் ஒருவேளை அவர் அறியாமலே இருந்தா கூட அந்த பொசிஷன் கட்டாயம் அவர் நியாயம் செய்துதான் ஆகணும். அதே போல இந்த பூமியில ஒரு மனுஷனும் தன்னிச்சையா வர்றது இல்லைங்க, தேவனாலதான் ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறான். ஒரு மனுஷனும் தன்னிச்சையா வாழ்றது இல்ல. சுவாசிக்கிற காற்று தேவனிடத்திலிருந்து அனுப்புறாரு, உதிக்கிற சூரியன் தேவனிடத்திலிருந்து வருது. இவர் இந்த பூமியில கட்டாயம் மனுஷனுக்கு ஏதாவது ஒன்னை மனுஷனே விரும்பாவிட்டாலும் மனுஷனுக்கே தெரியாவிட்டாலும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு தேவனை பற்றி இன்னைக்கு அநேகருக்கு இப்பேற்பட்ட எண்ணெய் இருக்குது. அவர் இரக்கமில்லாத தேவன், கொடூரமான தேவன். இன்னைக்கு பூகம்பத்துல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, யுத்தத்துல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? அந்த கடவுள் எங்க போயிட்டாரு? அநீதியாய் தோன்றுகிறது போல தெரியலாம், கிடையவே கிடையாது. அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் எத்தனையோ வாய்ப்பை கொடுக்கிறாருங்க. அன்றைக்கு 10 வாய்ப்பு எகிப்தின் தேசத்தில் பார்வோனுக்கு கொடுத்தார். எத்தனையோ வாய்ப்பை யூதாசுக்கு கொடுத்தார். எத்தனையோ வாய்ப்பு ஆகானுக்கு கொடுத்தார். ஆனா இந்த வாய்ப்புகளை எல்லாம் அவங்க தவறுதலா புரிந்து கொண்டாங்க, அல்லது அவர்கள் அதை பயன்படுத்தாதனாலதான் இப்பேற்பட்ட நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுறாங்க. இந்த விதவை கேட்கறதுனுடைய நோக்கமே என்னன்னா, எனக்கு நியாயம் வேணும், நீ கொடூரமானவனா இருக்கிறது எனக்கு தெரியாது, நீ உன்னிடத்துல நான் நியாயத்தை பார்க்கிறேன், நியாயத்தை எதிர்பார்க்கிறேன், நியாயம் வேணும்னு தான் அந்த அம்மா நியாயத்தை படி கேட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப ஜெபங்கிறது தேவனுடைய நியாயத்தின்படி கேட்கிறத நீ எனக்கு செய்தேதான் ஆகணுமே. சார், ஒரு பிள்ளைய பெத்து எடுத்துட்டாரு, ஒரு தகப்பனோ ஒரு தாயோ, ஒரு பையன் பெத்து எடுத்துட்டாங்க சார். அவன் தவறுதலே பண்ணிட்டாலுமே இவன் பிள்ளை தானே. ஒரு விடத்துல தவறுதலுக்கு தண்டனையா இருந்தாலும் பெத்த பிள்ளை சார், அவன் அந்த பிள்ளைக்கு அவருக்கு செஞ்சுதான் ஆகணும். யாக்கோபு ஈசாக்கை ஏமாத்திட்டாரு, ஆனாலும் ஈசாக்கு யாக்கோபுக்கு தகப்பனா இருக்கிறபடினால அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரிதான் இந்த பூமி இல்லைங்க.
ஒரு பாவியின் மேல் இரக்கம் பாராட்டுகிற ஒரு தகப்பனாகிய தேவன் இருக்கிறார். அதைத்தான் இயேசு இங்க சொல்றாரு. இந்த விதவிக்கு எதை கேட்டு போறாங்கன்னா, அவங்களுக்கு நியாயம் வேணும், நீ நியாயாதிபதியா இருக்கிற. அந்த நியாயாதிபதி தான் அவங்களுக்கு தேவையை தவிர இவன் முரடன தேவையில்லை. அதே போல நம்மள அந்த பூமியில படைத்த ஒரு சிருஷ்டிப்பின் நாயகன், அவர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். நமக்கு செய்தேதான் ஆகணும். ஆனா இது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, வேறொரு டைரக்ஷன்ல போயிட்டோம்னா அவர்கிட்ட நம்மகிட்ட ஜெபிக்க முடியாம போயிடும். எனக்கு செய்துதான் ஆகணுங்கிற ஒரு நிலைமையில நம்ம கேட்க முடியாம போய்விடும். அப்படிங்கிறத இயேசு ஜெபத்தை குறித்து சோர்ந்து போகாதங்கிறார். இரண்டாவது, நற்கிரியைகளை குறித்து சோர்ந்து போகாதங்கிறார். இந்த நற்கிரியைகளை குறித்து கலாத்தியர் 6:9 ரோமர் 2:7 2 தெசலோனிக்கர் 3:11 சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நற்கிரியைகள் செய்கிற போது கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையுமாமா. ஆனா நற்கிரியைகளுக்கு உடனே பதில் வராது. ஒருவேளை நற்கிரியைகள் வேற மாதிரி பிரதிபலன் கூட கொடுக்கும். சார், ஒரு எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகையில ஒருத்தர் கல்லர் கையில் அகப்பட்டுட்டா சார். ஒரு ஆசாரியன் அந்த வழியில வரான், நற்கிரியல் செய்ய வேண்டிய ஆசாரியன் பக்கமா விலகி போயிடுறான். ஒரு லேவியனும் வருகிறான், அவனும் பக்கமா விலகி போறான். சம்பந்தமே இல்லாத ஒரு சமாரியன் வர்றான், இவன் குற்றுயிரா கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தன்னுடைய வாகனத்தை ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்தி ராவெல்லாம் அவன் கூட தங்கி தன்னுடைய பணத்தை அவனுக்கு செலவு பண்ணி இவனுக்கு ஒரு வேலை இருந்தது நிமித்தமா அந்த மருத்துவரிடத்துல சொல்லி, நான் தேவையான பணத்தை கொடுக்கிறேன், இன்னும் அதிகமாச்சுனாலும் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன், அதனால இவனை பார்த்துக்கங்கன்னு பொறியானப்பட்டு போயிடறான். இதை செஞ்சதுனால இவனுக்கு என்ன பெனிஃபிட்? சம்பந்தமே இல்லாம குற்றுயிரா கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனால என்ன சார் பெனிஃபிட்? நிறைய நேரம் அப்படித்தான் இந்த உலகத்துல எதை செய்தாலும் ஒரு பெனிஃபிட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும். உலகம் பெனிஃபிட் கொடுக்குதோ இல்லையாங்க? உலகத்தை உண்டாக்கிய தேவன் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்ட தேவன் மேன்மையை தருவாருங்க. என்ன பெனிஃபிட் அவனுக்கு கிடைச்சதுன்னா, உலகம் முழுவதும் படிக்கப்படுகிற ஒரு புஸ்தகத்துல இவனை ஃபாலோ பண்ணும் பணம் ஒரு பெரிய மேன்மை கொடுத்தார். ஒரு லேண்ட் கொடுத்திருந்தா கூட அந்த லேண்ட் அவங்காலத்தோட முடிஞ்சிருக்கும், அல்லது ஒரு வாகனம் கொடுத்திருந்தா கூட அவங்காலத்தோட முடிஞ்சிருக்கும். உலகம் முழுவதும் ஒரு தெருவா இல்ல, இந்த வேதாகமம் எங்கெங்கெல்லாம் வாசிக்கப்படுதோ அங்கெல்லாம் அந்த சமாரியனுடைய கதையும் படிங்கப்பா, இவனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இதுதான் மாடல் என்கின்ற இப்பேற்பட்ட மேன்மையும் கனத்தையும் மகிமையும் இயேசு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அன்னைக்கு மொர்தெகாய் கூட அகஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாக அந்த அரண்மனையில 2 பேர் கொலை செய்ய பிளான் பண்ணாங்க. ஆனா மொர்தெகாய் காப்பாற்றுவதற்கு எஸ்தரின் இடத்துல போய் சொன்னாரு. இந்த மொர்தெகாய் தாங்க இந்த ராஜாவினுடைய உயிர் காக்கப்படுவதற்கு காரணமா இருந்தாரு. ஆனா இந்த அகஸ்வேரு ராஜா இந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் ஆமான் போடுவதற்கு அவர் தான் மோதிரத்தை கொடுத்தார். சார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்டீங்க. இந்த அகஸ்வேரு ராஜா சாகக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டு கொடுத்த இந்த மொர்தெகாய்க்கு இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு கீழே இருக்கிற படைத்தளபதி ஆகிய ஆமான் தூக்கு மரத்தை ப்ரிப்பேர் பண்றார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் இவ்வளவு நன்மை செஞ்சிட்டேன், இவ்வளவு கஷ்டம் வருதே, சோர்வா இருக்குதே. சார், நன்மை ஒரு புஸ்தகத்துல ஒரு கஜானாவுல எழுதி அது பயங்கரமா யுத்தம் பண்ணி கொண்டு இருக்குது. அந்த யுத்தம் பாருங்க, உங்க வாழ்க்கையில கனத்தையும் மேன்மையும் கொடுக்கிற அந்த டைமிங் வருகிற போது ராஜாவினுடைய நித்திரையை கலைக்குது. தேடி விசாரிக்கிறாங்க. ஒரு நாள் வந்த போது இவர் செய்த நன்மைக்கு பிரதிபலன் கொடுக்கல என்று அந்த புஸ்தகத்தின் மூலமா தெரிந்து கொண்ட இந்த அகஸ்வேரு ராஜா எந்த மனிதன் தூக்கு மரம் போட்டானோ அந்த மனிதனையே கூப்பிட்டு சத்துருவின் வாயில இருந்தே நன்மை செய்தவனுக்கு மேன்மையை கொடுத்த ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இருதய சோர்ந்து போக காரணம் என்னன்னா, தேவனோடு கூட நம்ம நேரத்தை செலவழிக்கல, தேவனுடையவர்களோடு ஐக்கியப்படல. வானத்தை பார்க்கிறேன் சார், பூமியை பார்க்கிறேன் சார், வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரை பார்க்க மறந்து போயிடும். இதனாலதான் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது, கொள்ளை நோய் பூமியில வருது, மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையின் தேவனை அறிந்து கொள்ளுங்க.
வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையின் தேவனால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படுங்க. உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். தேவன் உற்சாகத்தின் ஆவியினால் நவமான இருதயத்துல உங்களை மாற்றி இந்த பூமியில சுகமாய் வாழ வைப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் இருதயத்துல வாசம் பண்ணுகிற உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசிய நபடி. அதை அறியவும் அவரை சந்தோஷமாய் பார்க்கவும் வாழ வைக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல